ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நான் தச்ச உள்ளன் ஜடையை இந்த பில்லை ஜடையும் பெரிய பசங்களுக்கு ஒரு ஜடை தச்சிருப்பேன். ஸோ இந்த 2 ஜடையும் யூஸ் பண்ணி எப்படி ஒரு ஜடையாக அதை மேக் பண்ணுறதுன்னு சொல்லி தர போகிறேன். இதுக்கு நீங்கள் ஃபஸ்ட்டு உங்களுக்கு எந்த ஹேர் ஸ்டைல் தேவையோ அந்த ஹேர் ஸ்டைல் ஃபஸ்ட்டு வாரிடுங்க. ஸோ வாரிட்டு இது அந்த பில்லை ஜடை நான் ஆல்ரெடி போட்டிருப்பேன். இது பெரிய பசங்களுக்கு நான் போட்ட ஜடை. ஃபஸ்ட்டு அந்த ஜடையை நான் தலையில் வச்சு பார்க்குறேன். ஸோ கரெக்டாக இருக்கா, என்னோட ஜவுரி முடிக்கவும் அந்த குச்சிக்கிட்ட கரெக்டாக வருது. இது ஒரு நார்மலான நீடில், நார்மலான த்ரெட்டு, அதை யூஸ் பண்ணி தான் நான் ஸ்டிச் பண்ண போகிறேன். ஸோ நான் ஃபஸ்ட்டு அடியிலேருந்து எடுத்து நார்மலான ஒரு ஸ்டிச்சஸாக போட போகிறேன். ஸோ நம்ம ஹெவியாக எதுவுமே பண்ண போகிறதில்ல. ஸோ சென்டரில் மட்டும் நான் போட்டுட்டு வர போகிறேன். ஸோ அது எப்படி செக்யூர் பண்ணுறேன்னா, நான் ஒயிட் கலர் த்ரெட் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். அதனால் மேக்ஸிமம் அந்த ஒயிட்லையே நான் ஸ்டிச்சஸ் போடுற மாதிரி நான் பார்த்துக்கிறேன். ஸோ கொஞ்சம் கிட்ட ஸ்டிச்சஸ் போட்டேன்னா அது நல்லா அழகாக தெரியும். ஸோ அதனால் கொஞ்சம் கிட்டவே நீங்கள் ஸ்டிச்சஸ் போட்டுக்கோங்க. உங்களுக்கு எந்த ஹேர் ஸ்டைல் தேவையோ நீங்கள் அந்த ஹேர் ஸ்டைல் நீங்கள் வாரிக்கோங்க. ஸோ இப்போ அடியிலேருந்து எடுத்து மேக்ஸிமம் அந்த த்ரெட்டு வெளியில் தெரியாத மாதிரி தான் நான் ஸ்டிச்சஸ் போடுறேன். ஸோ நார்மலான நீடில், நார்மலான த்ரெட்டு தான் அது. ஸோ அந்த த்ரெட்டு மேக்ஸிமம் வெளியில் தெரியாத மாதிரியே நான் ஸ்டிச்சஸ் போட்டுக்கிறேன். கொஞ்சம் கேர்ஃபுல்லாக போடுங்க. ஊசி போடுறோம் இல்லையா, நம்ம பசங்களுக்கு குத்துற மாதிரி குத்திடும். ஸோ குத்தாமல் பத்திரமா போடுங்க. ஸோ இப்போ சூப்பராக ஜடை தச்சிட்டேன். ஸோ தச்ச ஜடையில் நான் அந்த ஆல்ரெடி பில் அங்கே மேலே வச்சு காமிச்சேன் இல்லையா, ஸோ அதை ஃபஸ்ட்டு நல்லா நான் செக்யூர் பண்ணிக்கிறேன். ஸோ அந்த பில்லை ஜடையிலே நான் பேக் சைடில் ஹேர் பின் வச்சுருப்பேன். ஸோ அந்த ஹேர் பின் வச்சே தான் நான் செக்யூர் பண்ணிக்கிறேன். ஸோ ஹேர் பின் வச்சு நல்லா செக்யூர் பண்ணிக்கிறேன். ரொம்ப ஈஸி, 5 மினிட்ஸில் தச்சிடலாம் ஜடை. ஸோ அழகாகவும் இருந்துச்சு, ரொம்ப சூப்பராகவும் இருந்துச்சு. ஸோ எப்படி இருந்ததுன்னு இந்த ஜடையை நீங்கள் கீழே கமெண்டில் சொல்லுங்கள். ஸோ கொஞ்சம் முடியெல்லாம் தூக்கிட்டு இருக்கு, அதுவும் இல்லாமல் கேப்பாக இருக்குது. ஸோ அதில் நான் ஃபில் பண்ணலான்னு சொல்லிட்டு இந்த பில்லை ஜடையை இப்படி 3 பிளேசஸில் வைக்க போகிறேன். லெஃப்ட்டு, ரைட்டு, சென்டரில் ஒன்று. ஸோ அதுலேயே நம்மளுக்கு ஹேர் பின் இருக்குது. ஸோ அந்த ஹேர் பின் யூஸ் பண்ணியே நல்லா செக்யூர் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ சூப்பராக 3மே செக்யூர் பண்ணியாச்சு. லெஃப்டில் ஒன்று, ரைட்டில் ஒன்று, சென்டரில் ஒன்று வச்சாச்சு. ஸோ இப்போ நடுவுலையும் கொஞ்சம் நம்மளுக்கு கேப் இருக்கா மாதிரி தெரியுது. ஸோ இப்போ நான் அந்த மேலே அந்த பில்லை வச்சோம் இல்லையா, அதுக்கு பூ சுற்றுறதுக்கு நான் ஆல்ரெடி இந்த வீடியோவும் நான் போட்டிருக்கேன். ஸோ ஜடை வெண்ணி எப்படி ஸ்டிச் பண்ணணும்னு சொல்லிட்டு. ஸோ அதையே தான் நான் யூஸ் பண்ணி அந்த பில்லை மேலே சுற்றுறேன். ஸோ ரொம்ப டைட்டாக சுற்றக்கூடாது, ரொம்ப லூஸாகவும் சுற்றக்கூடாது. ஒரு அளவுக்கு டைட் கொடுத்து சுற்றினோன்னா அது அழகாக நிற்கும். ஸோ சூப்பராக நிற்கிது. இப்போ அடியில் போயிட்டுருக்க அந்த ஃப்ளவரெல்லாம் அழகாக வெளியில் எடுத்து விடுறேன். ஸோ சூப்பராக செட் ஆகிடுச்சு. இப்போ மேலேயும் ஒரு முடிச்சு போட்டுக்கிறேன். ஸோ நம்ம அதில் ஆல்ரெடியே நிறைய த்ரெட்டு நான் விட்டுருப்பேன். ஸோ அதை வச்சு நான் நல்லா செக்யூர் பண்ணிக்கிறேன். ஸோ நான் போட்ட இந்த பில்லை ஜடை, அந்த வெண்ணி, அதுக்கப்புறமா அந்த பெரிய பசங்களுக்கு அந்த உள்ளன் நூலில் போட்ட ஜடை எல்லாத்தோட லிங்க்கையும் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயும் தரேன். அதே மாதிரி எண்டு கார்ட்லேயும் தரேன். நீங்கள் ஒரு வாட்டி அதில் போய் பாருங்கள். ஸோ இப்போது சூப்பராக நம்ம மேலே கொண்ட மேலே பூ சுற்றினா மாதிரி ஆயிடுச்சு. ஸோ எல்லாமே அடியில் போய் மறைஞ்சிட்ருக்கோம். ஸோ அதெல்லாம் அழகாக எடுத்து வெளியில் விட்டுக்கிறேன். ஸோ சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும். ஆனாலும் இந்த சென்டரில் கொஞ்சம் கேப் இருக்க மாதிரி தெரியுது. ஸோ அந்த இடத்துல நான் அதே பில்லை ஜடை ஒன்று இருக்கு இல்லையா, ஸோ அதே பில்லையை நான் அதே அந்த இதை வச்சு நான் செக்யூர் பண்ணிக்கிறேன், ஹேர் பின் வச்சு. ஸோ நான் சொல்லிக் கொடுத்த இந்த ஜடை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா என்னோடய சேனல் நேம் ஹேமன்த்'ஸ் விஷன். என்னோடய சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய். ஜடை எப்படி இருக்குன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.